முன்னொரு காலத்தில் தர்மதேவர் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அவருடைய தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தர்மதேவருக்கு காட்சி கொடுத்துருக்கிறாருங்க. அப்போது தர்மதேவர் தன்னை வாகனமாக ஏற்றுக்கொள்ளும்படி சிவபெருமானிடம் கேட்டிருக்கிறாரு. அதன்படி தர்மதேவரை காளையாக மாற்றி தன்னுடைய வாகனமாக சிவபெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. மேலுமே தர்மதேவர் தன்னுடைய வடிவில் ஒரு மலையை நீங்கள் உருவாக்க வேணும், அதில் உமாதேவியுடன் நீங்கள் எழுந்தருள வேணும் அப்படின்னு வேண்டியிருக்கிறாருங்க. அதற்கு சிவபெருமானும் ரிஷப வடிவில் விருஷா பாசலா என்ற மலையை உருவாக்கி அங்கேயே தங்கி இருந்திருக்கிறாரு. அந்த இடத்திற்கு உமாதேவியை எப்படி வரவழைக்க வேணும் என்பதற்காக சிவபெருமான் ஒரு திருவிளையாடலையும் நடத்தியிருக்கிறாருங்க. ஒரு முறை கைலாயத்தில் பார்வதி தேவி இருக்கும்போது சிவபெருமான் ஒளி வீசக்கூடிய உடும்பு உருவம் எடுத்து அது அவருக்கு பக்கத்திலேயே போய் இருந்திருக்கிறாருங்க. அந்த உடும்பை பார்த்ததும் பார்வதி தேவி தன்னுடைய தோழிகளோடு அதை பிடிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உடும்பை துரத்தியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அதிசய உடும்பானது அவர்களுடைய கையில் படாமல் காடு மலைகளை எல்லாமே கடந்து சென்றிருக்குதுங்க. ஒரு கட்டத்தில் உடும்பனோட வாழை பார்வதி தேவி பிடிச்சிட்டாங்க. அந்த உடும்பை பார்வதி தேவி பிடிச்ச உடனேயுமே அந்த உடும்பனோட உடலானது பச்சை நிறமாக மாறிடுச்சாமாங்க. இதற்கிடையில் பார்வதி தேவியோட வந்த அவங்களுடைய தோழிகள் எல்லாருமே பிரிந்து காடு முழுவதும் அளந்து செஞ்சிருக்கிறாங்க. இதனால் அந்த தோழிகளுக்கு தாகமானது ஏற்பட்டிருக்குதுங்க. பார்வதி தேவி தன்னுடைய தோழிகளுடைய தாகத்தை போகுவதற்காக பார்வதி தேவி ஒரு குளத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. தோழிகளோடு பார்வதி தேவி அந்த குளத்தில் தண்ணீரும் குடிச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த குளம் பச்சை நிறமாகவும் மாறியதாக சொல்லப்படுதுங்க. அந்த நேரத்தில் உடும்பு பக்கத்தில் இருந்த மலை மீது ஏறி செல்வதை பார்த்த பார்வதி தேவி அதை பின்தொடர்ந்தே சென்றிருக்கிறாங்க. அப்பொழுது மலையில் தவம் செய்துட்டு இருந்த முத்கலன் என்ற முனிவர் அந்த உடும்பை செண்பக மரத்தில் ஏறுவதை பார்த்துருக்கிறாருங்க. உச்ச யானன் என்ற இன்னொரு முனிவரை அவர் துணைக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த உடும்பை பிடிக்க முயற்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்பொழுது பார்த்திங்கன்னா அந்த உடும்பானது மறைஞ்சு போயிடுச்சுங்க. இதை பார்த்த பார்வதி தேவி உடும்பு மறைஞ்சதற்கு முனிவர்கள் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கள் 2 பேர்த்துக்குமே சாபம் கொடுத்துருக்குறாங்க. உடும்பை பார்த்ததுமே மற்றொருவரை அழைத்தவரை ஊமையாக்கும்படியும் அழைத்தவரை ஓடி வந்தவரையும் செவிடாக்கும்படியும் பார்வதி தேவி சாபம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேடுவ குளத்தில் பிறக்கும்படியும் சாபம் கொடுத்துருக்குறாங்க. சாபம் பெற்ற 2 முனிவர்களுமே சாப விமோச்சனம் வேண்டி சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்திருக்கிறாங்க. அப்பொழுது அங்கு வந்த சிவபெருமான் தர்ம தேவருக்கு அளித்த வரத்தின்படி உமாதேவியுடன் இந்த மலையில் தங்க வேணும் என்பதற்காக நான் நடத்திய திருவிளையாடலே இந்த திருவிளையாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அதே போல் வேடுவ குளத்தில் நீங்கள் பிறந்து உடும்பாக என்னை பார்க்கும்போது உங்களுடைய சாபமானது விலகிவிடும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 முனிவர்களுக்குமே சிவபெருமான் அருள் புரிஞ்சிருக்கிறாரு. அதன்படி சாப விமோச்சனம் பெற்ற 2 முனிவர்களும் இங்கு சிவபெருமானுக்கு இந்த கோவிலை கட்டியதாக சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அமைஞ்சிருக்குது. ரொம்பவே பிரசித்தி பெற்ற மரகதாம்பிகை சமேத சந்திர சூடீஸ்வரர் திருக்கோவிலாகுங்க. இந்த கோவிலானது மலை மீது அமைஞ்சிருக்கக்கூடிய சிவத்தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன் பார்த்தீங்கன்னா சந்திர சூடீஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு. இவர் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராருங்க. இந்த கோவில் சுமார் 5 நிலை ராஜகோபுரத்துடன் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய கோவிலாகுங்க. இந்த கோவிலை அடைவதற்கு சுமார் 200 படிக்கட்டுகள் இருக்குதுங்க. தெற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா திருச்சுற்றின் வலது புறத்தில் ஜலகண்டேஸ்வரர் காட்சி அளிக்கிறாரு. இவர் தண்ணி தொற்றி போன்ற அமைப்பில் அதற்கு நடுவில் காட்சி தராருங்க. மழை இல்லாத காலங்களில் தண்ணீர் தொட்டி போன்ற அமைப்பில் குடமாக தண்ணீர் ஊற்றி சிறப்பு வழிபாடானது இந்த ஆலயத்தில் செய்யப்படுது. இப்படி 16 நாட்கள் தொடர்ந்து இவரை வழிபட்டுட்டு வந்தோம்னாவே விரைவில் மழை பெய்யும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது.
சொல்லப்படுதுங்க. 2ஆம் திருச்சுற்று வந்தோம்னா அங்கு பலிபீடமானது இருக்குதுங்க. அதை கடந்தால் கொடிமரம், நந்தி போன்றவைகளானது இருக்குது. அர்த்த மண்டபத்தில் 2 பக்கத்துலையுமே விநாயகர், முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராங்க. கருவறையில் மூலவர் சந்திர சூடேஸ்வரர் இருக்கிறாருங்க. சூரிய சந்திர பிரகாசத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராரு. இவர் செவிட நாயனார், உடைய செவிட நாயனார், செவிடை ஆண்டவர் என்ற பல பெயர்களால் இந்த தலை இறைவனானவர் அழைக்கப்படுறாரு. துர்க்கை கருவறை கோஷ்டத்தில் மகா கணபதி, ஸ்ரீ கணபதி, தட்சிணாமூர்த்தி, பிரம்மன், துர்க்கை போன்றோர் காட்சியளிக்கிறாங்க. கருவறைக்கு இடது பக்கத்தில் மரகதாம்பிகை அன்னை தனி சன்னதியில் அருள்பாலிச்சிட்டு வராங்க. இவங்க 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. மேலுமே அம்பிகை மூக்குத்தியுடன் பின்னால் ஜடை குஞ்சத்துடன் வீற்றிருப்பது அற்புதமான காட்சியாக சொல்லப்படுதுங்க. இவர் பச்சையம்மன், பர்வதம்மன் என்ற பெயர்களால் அழைக்கப்படுறாங்க. அன்னை முன்பாக ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டையானது செய்யப்பட்டிருக்குது. ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் தை வெள்ளிக்கிழமை நவராத்திரி நாட்களில் ஸ்ரீ சக்கரத்தின் முன்னாடி சண்டி ஹோமமானது இந்த ஆலயத்தில் நடத்தப்படுவது வழக்கமாகுங்க. திருமாலபத்தி மண்டபத்தின் கிழக்கில் சந்திரன், இந்திரன், அக்னி பகவான் போன்றோர் காட்சியளிக்கிறாங்க. தெற்கில் யமன், 64 சப்த மாதாக்கள் போன்றோர் இருக்கிறாங்க. மேற்கில் உற்சவர், ராஜ கணபதி, வருண பகவான், சரஸ்வதி, கஜலட்சுமி, வள்ளி, தெய்வான சமேத முருகப்பெருமான் போன்றோர் காட்சியளிக்கிறாங்க. வடக்கில் குபேரர், 16 லிங்கங்களானது இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சலிங்கங்கள், வீரபத்திரர் இருக்கிறாங்க. கால பைரவர், சூரியன், சண்டிகேஸ்வரர், நவ கிரகங்கள் என்ற தனித்தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராங்க. இந்த ஆலயத்தில் உற்சவமூர்த்தி உமாதேவி மற்றும் முருகப்பெருமானுடன் சோமஸ்கந்தராக அருள்பாலிக்கிறாங்க. கோவில் தலை விருட்சகமாக வில்வ மரமானது இருக்குதுங்க. இந்த ஆலயத்தில் தல தீர்த்தமாக மரகத சரோபம் என்று சொல்லக்கூடிய பச்சை குளமும் இருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய மலை பாதையில் காளிகாம்பாள் சமேத காமாட்சேஸ்வரர் கோவிலும் இருக்குதுங்க. அதே போல் இந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். இங்கே இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தல இறைவனை நம்ம தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு மன நிம்மதியானது கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டாங்கன்னா குழந்தை வரமானது வெகு சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் குடும்ப சகல ஐஸ்வர்யத்தோடு இருப்பதற்கு பக்தர்கள் ருத்ராபிஷேகம் செய்து இந்த ஆலயத்தில் வழிபட்டுட்டு வராங்க. இங்கே இருக்கக்கூடிய வில்வ மரத்தில் தொட்டில் கட்டி வழிபடக்கூடியவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கும் வேலை வாய்ப்பு, அதாவது நல்ல வேலை கிடைப்பதற்கும் இந்த தல இறைவனை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நல்லெண்ணெய், பால், தயிர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீர் போன்றவற்றால் அபிஷேகமானது செய்யப்படுதுங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளில் சங்காபிஷேகமானது நடைபெறும். அதே போல் கலசாபிஷேகமானது இந்த ஆலயத்தில் நடைபெறுங்க. இந்த கோவிலில் மகா சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம், பங்குனி தேர் திருவிழா போன்ற விழாக்களானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஓசூர் நகரின் மத்தியில் சந்திர சூடேஸ்வரர் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க. கிருஷ்ணகிரியிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் வந்து ஒரு முறை வழிபட்டுட்டு போனாங்கன்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. சிவன் கோவில்களில் ரொம்பவே பழமை வாய்ந்த சிவன் கோவிலாக சொல்லக்கூடியது இந்த சந்திர சூடேஸ்வரர் கோவிலாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே
கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வரன் நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? நீங்கள் வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காம உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்காம இருக்குதா? நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க.